இப்போ 1 கிலோ சிக்கன் தாங்க நான் வாங்கியிருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனை இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்ப்போங்க. இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய பூண்டில் ஒரு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை, ஒரு கைப்பிடி புதினாங்க. நான் இதெல்லாம் வதக்கி இப்போ அரைக்க போகிறேங்க. இதெல்லாம் எதுக்காக நான் சேர்க்குறேன்னா, நம்ம இதை தனித்தனியாக துவையல் அரைச்சி கொடுத்தா பிள்ளைய சாப்பிடாதுங்க. இதே சிக்கனில் நம்ம சேர்த்து கொடுத்தா சாப்பிட்ருங்க. இதனால தாங்க நான் மட்டன் சிக்கன் சமைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துருவேங்க. இது இப்போ நான் தாளிக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கங்க, இதை ரொம்ப நம்ம வதக்கக்கூடாது, ஒரு அளவு வதக்கினா போதுங்க. இப்படி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டும் படாமல் வதக்கணுங்க. ரொம்ப இது வதங்க வேண்டாம். இப்போ இதை வதக்கி நல்லா ஆற வச்சிடணும். பாருங்கங்க, ஆறிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சதெல்லாம் ஆறி இருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கல் உப்புங்க. இது இதாங்க நான் எங்கள் வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா இப்போ நம்ம இதை வதக்கி அரைக்கிறதுல 2 பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம குழம்பு அதிகமாக வேணும்னா நம்ம மசாலா போட வேண்டியது இல்லைங்க. இந்த மசாலாவை அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம இந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதனால நமக்கு கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கிடைக்குங்க. பிள்ளைகளுக்கு அந்த கீரையில் உள்ள சத்தும் கிடைக்குங்க. இப்போ இந்த கரண்டியில் நான் 1 கிலோவுக்கு 3 கரண்டி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்க, இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். பாருங்கங்க, இந்த மசாலாலாம் அரைச்சாச்சு மிக்சியில் வச்சு. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நமக்கு எண்ணெய் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் வேணுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பெருஞ்சீரகம், ஸ்டார் பூ, கறி மசாலா
பூ இதுதாங்க நான் வச்சுருக்கேன். ஏன்னா மித்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அந்த சிக்கன் பொடியிலே போட்டு நான் அரைச்சிட்டேன். அதனால் நமக்கு தேவையில்லை அதெல்லாம். இது போட்டால் போதுங்க தாளிக்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா இப்போ போட்டு வதக்குறோங்க. இப்போ தாங்க நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். இதில் வந்து நம்ம 3 கரண்டி சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். 1 கரண்டி வெறும் மிளகாத்தூள் போட போகிறோங்க. இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பொடி கருகிரும். நமக்கு காரம் வேணுங்கிறவங்க கூட சேர்த்துக்கலாங்க. அது நம்மளோட இஷ்டம் தான். நம்ம எப்படி காரம் சாப்பிட்றோமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாயெல்லாம் காரம் இருக்குது. நம்ம சிக்கன் மசாலா மிளகு காரம் இருக்குது. அதோடு நம்ம இப்போ மிளகாத்தூளில் காரம் சேர்த்துக்கிறோம். அதனால் நம்ம பார்த்து தாங்க சேர்க்கணும். காரம் பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம், காரம் பிடிச்சவங்க கூட சேர்த்துக்கலாம். காரத்தை வந்து நம்ம இப்படி தாங்க எண்ணெயில் வந்து நம்ம போட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் இது பண்ணணுங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நான் சிக்கனோட ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கேங்க. இதே நம்ம வந்து நாட்டுக்கோழினா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உருளைக்கிழங்கு போடுறதுனா பாதி வெந்த பின்னாடி தாங்க போடணும். இது வந்து நம்ம கடையில் வாங்கின சிக்கன்னா ரொம்ப அது சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம உருளைக்கிழங்கு அதிலே சேர்த்து போட்டுறணுங்க. பாருங்க, மிளகாத்தூளை போட்டு சிக்கன் உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டோங்க எண்ணெயில். இதே நம்ம நாட்டுக்கோழி சிக்கன்னா மூடி வச்சு நம்ம வேக வைக்கணுங்க. இப்போ நம்ம இதில் பாதி வேக வச்சிட்டோம்னா கறி ரொம்ப கலண்டுருங்க. அதனால் இது அவ்வளோ ஒன்றும் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, சிக்கன் பொடி இதெல்லாம் கலந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துறோங்க. இப்போ சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இதில் கலந்து நம்ம இப்போ ஊற்றிக்கிறோனுங்க. இதே நான் நாட்டுக்கோழினா வேறு மாதிரி தாங்க வைப்பேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கறியை வேக இது கடையில் வாங்கின சிக்கன் வந்து கலண்டுருங்க, வெந்து ரொம்ப நமக்கு உடஞ்சிரும் கறி. அதனால் நான் இப்போ டக்குன்னு தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேங்க மசாலாவும் போட்டு. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ உப்பு வேணும் எல்லாம் பார்த்துக்கிறோனுங்க. பாருங்கங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம உப்பு, உரப்பு எல்லாமே பார்த்து தண்ணி எல்லாம் கணக்காக எவ்வளோ நமக்கு வேணுமோ அதை வச்சு இப்போ நம்ம மூட போகிறோங்க. வேகட்டும். நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், கூட வேணும்னா தண்ணி கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மல்லித்தலையை தூவிக்கிடுவோம். இந்த இடத்துல நமக்கு தேவைன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறலாம், வேணாட்டி விட்டுடலாங்க. நம்ம இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஊற்ற போகிறோங்க.
இதுவும் வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணாட்டி விட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே 4 தக்காளி போட்டிருக்கோம். இது வந்து நம்ம மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலை இது சேர்த்ததுனால தாங்க நம்ம இவ்வளோ புளி சேர்க்கணும், இந்த எலுமிச்சம்பழம். அது சேர்க்காமல் நம்ம சமைச்சோம்னா தேவையில்லை, தக்காளியோடு விட்டுடலாம். நமக்கு சிக்கன் குழம்பு ரெடிங்க.